ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபுல் டே ஒர்க் தான் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 சாதா ப்ளவுஸ் ப்ளஸ் அதோட 2 லைனிங் ப்ளவுஸ், அதுக்கப்புறம் வந்து புடவை வந்து ஒரு 7, 8 புடவை வந்து ஓரடிச்சு ஃபால்ஸ் வைக்க வேண்டியது இருந்தது. அந்த ஒர்க்கெல்லாம் தான் நான் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணினேன். நான் கணக்கு போட்டதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ஆர் 2 ப்ளவுசஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது எனக்கு இந்த ரீசன்ட் டைமும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பேக் பெயின் இருந்துகிட்டே இருக்குது. இருந்தாலும் நான் வந்து வேலை இருக்குது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் வந்து செஞ்சிட்ருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ஒரு நாளைக்கு 6, 7 ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி எல்லாருக்குமே இருக்கிற டவுட் வந்து ஒரு நாளைக்கு 6, 7 ப்ளவுஸஸ்க்கு மேலே தைக்க முடியுமா அப்படிங்கிறது தான். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ப்ளவுஸுக்கு எடுத்துக்கிற டைம் அப்படிங்கிறப்ப அது ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. முதல்ல நம்ம ப்ளவுஸுக்கு எடுத்துக்கிற டைமிங்கை தான் வந்து கம்மி பண்ணணும். இன்றைக்கி நான் ஒரு நாள் பூராவும் மிஷினில் உட்காந்து தைக்கிறவங்க 2 பேர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா, அதில் வந்து ஒருத்தவங்க ஒரு நாள் 2 பேருமே ஒரு நாள் பூரா மிஷினில் உட்காந்து தைக்கிறாங்க. ஆனால் ஒருத்தவங்கனால 3 ப்ளவுஸ் தான் கம்ப்ளீட் பண்ண முடியுது, ஒருத்தவங்கனால 6 ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுது. அப்போ அதுக்கு அவங்க உட்காந்து தைக்கிற டைமிங் ஒன்று தான், ஆனால் வந்து நான் அவங்க தைச்சு முடிக்கிற ப்ளவுசஸோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து அவங்களும் நைட் வரையும் மிஷினில் இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்களால 2 ப்ளவுஸு 3 ப்ளவுஸு அதுதான் தைக்க முடியும். அதே மாதிரி நல்லா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களும் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. அவங்கனாலையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அவங்கனாலையும் பார்த்திங்க அப்படின்னா காலையிலேருந்து ஒரு 6, 7 ப்ளவுசஸ்க்கு மேலே அவங்கனால ஸ்டிச் பண்ண முடியும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் மட்டும்தான் வந்து அவங்கனால ஒரு நாளைக்கு 6, 7 ப்ளவுஸ் தைக்க முடியுது. ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னாலையுமே வந்து ஒரு நாளைக்கு 2 ப்ளவுஸு 3 ப்ளவுஸு இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருந்தேன். அதுலேயே பொழுது போயிடும். ஆனால் வந்து ஒரு சிலரெல்லாம் சொல்லும்போது எனக்கு நார்மல் ப்ளவுஸுக்கு 20 நிமிஷம் தான் ஆகுது அப்படின்லாம் சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. எனக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது, நீங்கள் வந்து சாதாரணமாக 20 நிமிஷத்துலேயே வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சரி, அப்போ நான் நம்மனாலேயும் அவங்கனால முடியுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலேயும் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். நம்ம வந்து அதுக்கு முதல்ல ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்து நான் முதல்ல என்ன ஸ்டெப் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ப்ளவுஸு தைக்கிறதுக்கு முன்னாடி டைம் செக் பண்ணிவிட்டு அதை தைச்சு முடித்தோடனே டைம் வந்து செக் பண்ணி பார்ப்பேன். இதே தான் நான் எல்லா ப்ளவுஸ்லேயுமே வந்து பண்ணுவேன். இதை நான் வந்து ஒரு 2, 3 நாள் பண்ணிவிட்டு, இல்லை 1 வாரம் பண்ணிவிட்டு, ஒரு 10 நாள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் விடலை. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வருஷத்து அளவில் நான் ஒவ்வொரு டைமுமே வந்து ப்ளவுஸை எடுக்கும்போதும் அதை ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போதும் எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். அந்த டைமிங் பார்த்திங்க அப்படின்னா எப்பயும் போல தான் வந்து தைக்கிறேன். ஆனால் வந்து எனக்கு ஒரு கோல் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம்குள்ளார முடிக்கணும் அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைம்குள்ளார முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோல் வந்து இல்லவே இல்லை. அப்போ நமக்கு ஒரு இலக்கு இருக்குது அப்படின்னா அந்த இலக்கை நோக்கி நம்ம வந்து பயணிக்கிறோம். அதே மாதிரி தான் நமக்கு எப்படி வந்து எனக்கு வந்து இந்த டைமுக்குள்ளார அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினச்சி நான் வந்து செய்கிறேனோ, அதே மாதிரி நீங்களும் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் அந்த நீங்கள் ப்ளவுஸுக்கு எடுத்துக்கிற டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். படிப்படியாக தான் கம்மியாச்சு. எப்படி கம்மியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரத்தில் இருந்த ப்ளவுஸு ஃபஸ்ட்டு வந்து 1 மணி நேரத்துக்கு மேலேயே கூட போச்சு. அது வந்து ஒரு 55 நிமிஷம் ஆச்சு. அப்புறமே 52 நிமிஷம், 50 நிமிஷம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த நிமிஷங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா படிப்படியாக கம்மியாக ஆரம்பிச்சுது. அப்புறம் 45 நிமிஷம், 3/4 மணி நேரம் வந்தேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 40 நிமிஷம், அப்புறம் இன்னும் அப்படியே படிப்படியாக குறைஞ்சு கடைசியாக வந்து ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சாதா ப்ளவுஸுக்கு எனக்கு 1/2 மணி நேரம் வந்து ஆச்சு. 1/2 மணி நேரத்துலேயே தான் ரொம்ப நாளாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுவே 29 நிமிஷம், 28 அப்படியே வந்து கொஞ்சம் 27 அப்புறம் அப்படியே வந்து 25, 22 அந்த மாதிரி படிப்படியாக கம்மியாகி கடைசியாக வந்து இப்போ நார்மல் ப்ளவுஸை நானுமே வந்து 20 நிமிஷத்தில் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடுறேன். இதை ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக எந்த இடத்துலையுமே நான் வந்து
அவசர அவசரமா தைக்கிறதோ, இல்ல வந்து சரியா பார்க்காம தைக்கிறதோ, அந்த மாரி வந்து பண்றது கிடையாது. அப்படி பண்ணுனேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அதில ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா, அது திருப்பியும் எனக்கு தான் இன்னொரு வேலை வரும். அதுக்காக தான் நான் வந்து அத பண்றதே வந்து கிடையாது. கொஞ்சம் நமக்கு டைமிங் வந்து அதிகமானாலும் சரி, நம்ம வந்து ஒவ்வொன்னையுமே வந்து பார்த்து பார்த்து கரெக்ட்டா செக் பண்ணோம் அப்படின்னா, எந்த மிஸ்டேக்ஸுமே வந்து வராது. நம்ம பார்த்து பார்த்து தைக்கிறதுலயே கூடவே நமக்கு மிஸ்டேக் வரப்ப, பார்க்காம ஸ்டிச் பண்றப்ப நமக்கு கண்டிப்பா வந்து மிஸ்டேக் வரும் தானேங்களே! நீங்க எந்த அளவுக்கு ஸ்பீடா தைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு கரெக்ட்டா தைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எல்லா ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஸ்டிச் பண்ண 6 ப்ளவுஸுமே வந்து நானு கட்டிங் போட்டு போட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணுனேன். நம்ம இந்த மாரி பண்றதுக்கு ஆல்ரெடி வந்து முதல்லயே இல்ல ஒரு நாள் முன்னாடியே கட்டிங் போட்டுட்டோம் அப்படின்னா, ஒரு 7 மணி வரையும் நீங்க ஸ்டிச் பண்ணுங்க. 7 மணிக்கு மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கு மேல ஒரு 9, ஒரு 10 அந்த மாரி டைம் ஒரு 8 மணிலேருந்து ஒரு 9, 10 மணி வரையும் நீங்க வந்து வீட்லேருந்து ஒர்க் பண்றீங்கன்னா, இது உங்களுக்கு கண்டிப்பா வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, நான் அப்படிதான் வந்து பண்ணிக்கிறது. ஏன்னா, அந்த டைமிங்கில வந்து நம்ம கட்டிங் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, அடுத்த நாள் யார் யாரது குடுக்கணும், அதுக்கு அடுத்த நாளைக்கு அப்படின்னு முதல் நாளே பிளான் பண்ணி கட்டிங் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து மார்னிங் எழுந்தோனே வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு, நம்ம வந்து ஸ்டிச் பண்ண உட்காந்துட்டோம் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். அதுவே வந்து கட்டிங் போட்டு நம்ம ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா, நமக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் அந்த எனர்ஜி லெவல் வந்து கம்மியாயிரும். அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காலையிலேருந்து ஒரு மத்தியானம் வரை நம்ம ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா, அப்ப நல்லா நம்ம பிரிஸ்கா இருப்போம். நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணிருவோம். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப கொஞ்சம் டயர்ட் ஆயிருவோம். அப்புறம் இன்னொரு ப்ளவுஸ் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் டயர்ட் ஆயிருவோம். அப்ப அதே மாரி தான் படிப்படியா நமக்கு வந்து அந்த டயர்டு வந்து அதிகரிச்சுட்டே போகும். அப்ப நம்ம திருப்பியும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு, நல்லா திருப்பி இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா நம்ம வந்து ஸ்டிச் பண்றதுக்கு வந்து பார்க்கணும். இப்ப நீங்க ஒரு 3 ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 1 ஹவர் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, கொஞ்சம் படுத்திருந்துட்டு, அதுக்கப்புறமே நீங்க வந்து ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து திருப்பியும் வந்து கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். திருப்பி அந்த 3 ப்ளவுஸ் தைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி லெவல் வந்து தாங்கும். நீங்க தொடர்ந்து மிஷின்லேயே காலையிலேருந்து நைட்டு வரையும் கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்காம ஒரு 6 ப்ளவுஸையும் உட்காந்து மெனக்கெட்டு தைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க நைட்டு முடிக்கிறதுக்குள்ளார நீங்க ஒரு வழி ஆயிருவீங்க. உங்களுக்கு ரொம்பவே வந்து டயர்ட் ஆயிரும். இதுதான் வந்து ஒரு மெயினான ரீசன். எந்த அளவுக்கு ஒர்க் பண்றோமோ, அந்த அளவுக்கு நமக்கு ரெஸ்ட்டும் வந்து தேவை. அப்பதான் நம்மனால தொடர்ந்து ஒர்க் பண்ண முடியும். நீங்க இதெல்லாம் ரொம்ப வேஸ்ட்டுங்க. இந்த மாரியெல்லாம் பண்ண முடியாது. நான் தொடர்ந்து ஒரே நாள்ல உட்காந்து 6, 7 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா பண்ணலாம். ஒரு நாளைக்கே 6, 7 ப்ளவுஸ் தைக்கிறேன்னு சொல்லி நீங்க எடுத்து வைக்கலாம். 1 நாள் தைக்கலாம், 2 நாள் தைக்கலாம், 3வது நாள் கூட மெனக்கெட்டு தைக்கலாம். அதுக்கு மேல உங்கனால வந்து முடியவே முடியாது. நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிருவீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நீங்க பிராக்டிஸ் ஆகல. உங்களோட உடம்பும் வந்து ஒத்துழைக்காது. நீங்க படிப்படியா தான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போணும். நீங்க இப்போ 3 ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா, தொடர்ந்து 3 ப்ளவுஸே தைச்சிட்டுருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு 4 ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிங்க. அது வந்து கொஞ்ச நாளைக்கு அப்படியே தைச்சிட்டு இருந்துட்டு, அதுக்கப்புறம் 5 ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிங்க. இப்படி நீங்க படிப்படியா ஒரு ஒரு ப்ளவுஸா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா, தொடர்ந்து உங்கனால அந்த வேலைய வந்து செய்ய முடியும். நீங்க சொல்ற மாரி ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா, நானுமே கூட அந்த மாரியெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். என்னால 1 ஆர் 2 டேஸ்க்கு மேல என்னால தாக்கு பிடிக்கவே முடியாது. என்னால ரொம்ப முடியாம நான் போய் படுத்துக்குவேன். அந்த மாரி ஆயிடும். நீங்க இந்த மெத்தட்ல நான் சொல்ற மாரி நீங்க ஸ்டிச் பண்ணி பழகுனீங்க அப்படின்னா, கண்டிப்பா தாராளமா ஒரு நாளைக்கு 7, 8 ப்ளவுஸ் வந்து நீங்க அசால்ட்டா நீங்க வந்து ஸ்டிச் பண்ணலாம். தொடர்ந்து உங்களோட வேலைய பார்க்கறதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு வழி சொல்றேன். நீங்க 1 நாள், 2 நாளைக்கு பண்றதுக்காக நான் வந்து சொல்லல. கட்டிங்க முடிச்ச கையோடவே அதுக்கான நூலையும் பார்த்து ஒரு 6 ப்ளவுஸ் கட்டிங் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 5 ப்ளவுஸ் போட்டிருக்கிறீங்கன்னா, 5 ப்ளவுஸுக்கும் உண்டான நூல கையோட அப்படியே எடுத்து வச்சுருங்க. ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் நம்ம நூல் தேடுறோம் தனித்தனியா அப்படின்னா, அதில நமக்கு வந்து டைமிங் வந்து அதிகமாகும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, என்னோட கட்டிங் மெத்தடையுமே நான் வந்து மாத்திருக்கேன். முதல்ல எல்லாமே ஒருத்தரோட ப்ளவுஸு எத்தனை ப்ளவுஸா இருந்தாலும் சரி, ஒவ்வொன்னா போட்டு கட் பண்ணி எடுத்துட்டு இருப்பேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ப்ளவுஸை அப்படியே மேலே போட்டு எடுத்து ட்ரேஸ் ஒர்க் எடுத்த மாதிரி வந்து கட் பண்ணுவேன். இப்போ எத்தனை ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, கஸ்டமர்து ஒரு 3 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் இருக்குன்னா 4யும் ஒரே கிளாத்தாக போட்டுட்டு அப்படியே ஒட்டுக்கா இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துட்றேன். இப்போ ஒரு ப்ளவுஸ் கட்டிங்க்கு எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுது அப்படின்னா 4 ப்ளவுஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 40 நிமிஷம் ஆகும். அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒட்டுக்கா போட்டு கட் பண்ணி எடுக்கிறப்ப எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் கூட போகலாம். ஆனால் 15 நிமிஷத்தில் நமக்கு அந்த வேலை வந்து முடிஞ்சிரும். இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப எந்த வேலையை எப்படி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு டைமிங் மீதியாகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நேரத்தையும் மிச்சப்படுத்த முடியும். அந்த நேரத்தை மிச்சப்படுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் கூடுதலாக நம்மளால் இன்னொரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ண உட்காந்துடுறீங்க, கட்டிங் எல்லாம் போட்டு அதுக்கு நூலெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்டிச் பண்ண உட்காந்துடுறீங்க. உட்காந்ததுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஷினை விட்டு எழுந்திரிக்கவே கூடாது. ஒரு ப்ளவுஸை எடுத்துட்டிங்க அப்படின்னா அதை முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மிஷினை விட்டு எந்திரிக்கணும். அப்படி எந்திரிச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களோட கவனம் முழுசுமே அந்த ப்ளவுஸில் இருக்கும். நீங்கள் அதை தைச்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஃபோக்கஸில் இருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு வேலையை செய்கிறீங்க அப்படின்னா பொழுதுபோக்குக்காக நீங்கள் வந்து ஒரு டிவி பார்க்குறதோ, ஒரு மூவி பார்க்குறதோ, சீரியல் பார்க்குறதோ அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து வேலை செய்யாதுங்க. ஒரு சாங் அப்படின்னா கூட அது நம்ம காதில் தான் கேட்குறோம், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம கண் வந்து டிவி மூவி எல்லாம் போடுறப்ப நம்ம வந்து டிவியும் பார்ப்போம், தைக்கிறதும் பார்ப்போம். அந்த மாதிரி தவறை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னாலும் அதுலேயும் உங்களுக்கு நேரம் வந்து அதிகமாகும். நமக்கே தெரியாது. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம வந்து போன நேரத்தை திரும்பி வாங்கவே முடியாது. நம்ம ஒரு பிளான் போட்டோம் அப்படின்னா அந்த பிளான் படி நம்ம என்னைக்கு வந்து வேலையை செஞ்சு முடிக்கிறோமோ அன்றைக்கே நம்மளோட லைஃப்பில் நம்ம சக்ஸஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். என்னோடய லைஃப்பில் நான் அப்படி தான் வந்து பண்ணுறேன். எதை நான் முடிக்கணும்னு நினைக்கிறேனோ கண்டிப்பாக வந்து முடிச்சிருவேன். அதை வந்து பெண்டிங் வைக்கிறதே வந்து கிடையாது. அதோட எக்ஸ்ட்ராவாக நான் முடித்தாலும் முடிப்பேனே ஒழிஞ்சு அதை விட கம்மியாக நான் வந்து முடிக்கிறது கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ஒரு நாளில் இவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னா இந்த டைமுக்கு நம்ம வந்து மிஷினில் உட்காரணும், இந்த டைமில் தைச்சி முடிச்சிடணும், இவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ப்ராப்பராக நான் வந்து கணக்கு போட்டுக்குவேன். இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு எனக்கு ஆகிற டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதா ப்ளவுஸுக்கு 20 நிமிஷம் டு 30 நிமிஷம் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து அந்த ப்ளவுஸோட சைஸும் ப்ளஸ் அதோட அந்த மெட்டீரியலை பொறுத்தும் அந்த இது வந்து ஆகும். அதே மாதிரி லைனிங் ப்ளவுஸும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 நிமிஷம் டு 45 நிமிஷம் ஆகும். அதே மாதிரி நமக்கு அந்த ப்ளவுஸோட சைஸ் சின்ன ப்ளவுஸ்லேருந்து பெரிய ப்ளவுஸ் வரையும் இருக்குது. அதுவும் இல்லாமல் காட்டன் ப்ளவுஸ் அப்படின்னா நம்ம வந்து சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணிடலாம். இதுவே வந்து ஒரு சிந்தட்டிக் ப்ளவுஸ் அப்படின்னா அதை நம்ம லைனிங் மூட்டி எடுக்கிறதுக்குள்ளாரே நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக டைம் வந்து தேவைப்படும். அப்போ நமக்கு இன்னுமே வந்து நேரம் வந்து அதிகரிக்கும். இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த டைமிங்கில் தான் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். கட்டிங் டைமுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நார்மல் ப்ளவுஸுக்கு 10 நிமிஷமும் லைனிங் ப்ளவுஸுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 13 நிமிஷம் 14 நிமிஷம் மீறி போனால் 15 நிமிஷம் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். எல்லாமே நீங்கள் வந்து கணக்கு போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து திடீர்னு உங்களையே அறியாமல் ஒரு ஆர்டர் அதிகமாக வருது, ஒரு முகூர்த்த டைமு நிறைய வேலை வருது அப்படின்னா உங்களால் எவ்வளோ வந்து தைக்க முடியும் அப்படிங்கிறத உங்களால் வந்து கெஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பழகிறப்ப வேலை இருக்கும்போது நம்ம எப்படி கம்மியாகவும் செஞ்சுக்கலாம், வேலை அதிகமாக இருக்கும்போது நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து இது பண்ணிக்கணும். அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட வந்து ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.